இந்த ஸ்கிரிப்டை எழுதும் போது தான் ஒன்று கவனித்தேன். கூகுளில் போய் மீட்டியோரைட்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இதோ இப்படி தான் நடக்கும். நல்லா இருக்குல்ல? வெல்கம் டு B2B, த பிக் பேங் டு பியாண்ட் ஹொரிசான்ஸ். நிலவில் மனிதன் கால் வச்ச கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி கால் வச்சப்போ உருவான அந்த கால் அச்சானது அடுத்த பல ஆயிரம் வருஷங்களுக்கு அழியாம அப்படியே இருக்கும். ஏன்னு தெரியுமோ? பூமி மாதிரி நிலால அட்மாஸ்பியர், ஏர், அப்புறம் வாட்டர் இந்த மூணுமே இல்லாத காரணத்தினால அந்த ஃபுட் பிரிண்ட்ஸ் அழியாம அடுத்த பல ஆயிரம் வருஷங்களுக்கு அப்படியே இருக்கும். இப்போ ஒருத்த கமெண்ட் பண்ணுவான், நிலாவில் தண்ணி இருக்கிறதா இஸ்ரோவே கண்டுபிடிச்சிருக்கே, நீ ஏன்டா உருட்டுறேன்னு. மூணில் வாட்டர் இருக்கு, பட் அந்த ஐஸ் ஃபார்ம்ல சாயிலுக்கு அடியில தான் இருக்கு. ஐஸ் ஃபார்ம்ல இருக்கிறது, அதுவும் சாயிலுக்கு அடியில் இருக்கிறது, சாயிலுக்கு மேலே இருக்க ஃபுட் பிரிண்ட்ஸை எந்த வகையில் அழிக்க போறதில்லை. பட் இதுக்குன்னு இப்படியே காலகாலத்துக்கு இந்த ஃபுட் பிரிண்ட்ஸ் அழியாமல் அப்படியே இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஒரு சின்ன விண்கல் அந்த ஃபுட் பிரிண்ட்ஸ் மேலேயோ இல்லை அதுக்கு பக்கத்துலேயே விழுந்தா கண்டிப்பாக அது அழிய தான் போகுது. ஆனால் அது வரைக்கும் அழியாமல் அதே இடத்துல இருக்க போகுது இந்த ஃபுட் பிரிண்ட்ஸ். நாளை பின்ன நிலாவுக்கு போனால் கூட இதை பார்க்கலாங்க. நிலா ஓடிவான்னு நிலாவை பார்த்து நம்ம அம்மாக்கள் சோறு ஊட்டும் போது வாயை பொழந்துட்டே சாப்பிட்ருப்போம் இல்லையா? இதே நம்ம மட்டும் மெர்க்குரி ஆர் வீனஸ் கிரகத்தில் பிறந்திருந்தோன்னு வைங்க, இந்த பாட்டும் பாடி இருக்க முடியாது, நம்ம சோறும் சாப்பிட்ருக்க முடியாது. காரணம், சூரிய குடும்பத்திலேயே நிலாவே இல்லாத ரெண்டு பிளானட்ஸ்னா அது புதன் அப்புறம் வெள்ளி கிரகங்கள் மட்டும்தான். நல்ல வேலை நம்ம அங்கே பிறக்கல. இப்படி நிலாவே இல்லாத பிளானட்ஸ் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் 1 இல்லை 2 இல்லை 146 நிலாக்களோட ரொம்பவே அழகா சுத்திட்டு இருக்காப்ல நம்ம சாட்டன், அதாவது சனி கிரகம். அண்ட் இன்னொரு ஃபன் ஃபேக்ட் என்ன தெரியுமா? ஆத்து மணலை கூட எண்ணிடலாம், ஆனா அர்ஜுனன் பொண்டாட்டி எண்ண முடியாதுன்னு தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு. அந்த மாதிரி தான் சாட்டனோட நிலவுகளும். 2022 பார்த்தீங்கன்னா 82 நிலவுகளோட இருந்த சாட்டன் இப்போ நான் வீடியோ போடுற இந்த டைம்ல 146 நிலவுகளோட இருக்கு. அது ஏன் அந்த டிஃப்ரென்ஸ்? 2 வருஷத்துல இவ்வளவு நிலவுகள் உருவாகிருச்சான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லை. எதுவும் நேத்தோ இன்னைக்கோ உருவான நிலவுகள் இல்லை, ஆல்ரெடி உருவாகி அங்க இருக்க நிலவுகள் தான். என்ன ஒண்ணு, நம்ம கண்ணுக்கு தெரியாம இத்தனை நாள் இருந்திருக்கு. டெக்னாலஜி வளர வளர இன்னும் தெளிவா ரிசர்ச் பண்ண முடியும். அப்படி தெளிவா ரிசர்ச் பண்றது மூலமா நம்ம கண்ணுக்கு இத்தனை நாள் தெரியாம இருந்த நிலவுகள்லாம் வெளியே வருது. அவ்வளவுதான் டிஃப்ரென்ஸ். ஆமாங்க, அவ்வளவுதாங்க மேட்ரு. புரிஞ்சுக்கிட்டாங்க வாசி. இது இதோட நிக்க போறதில்ல, ஃபியூச்சர்லயுமே சாட்டனோட நிலவுகள் கண்டுபிடிக்கப்படலாம். இந்த இடத்துல நம்ம ஒரு சின்ன கேம் பிளே பண்ணுவோம். 6 மாசம் கழிச்சோ இல்லை 1 வருஷம் கழிச்சோ யாரெல்லாம் இந்த வீடியோவை பார்க்குறீங்களோ, இப்போ நீங்க வீடியோ பார்க்குற இந்த டைம்ல சாட்டனுக்கு எவ்வளவு நிலவுகள் இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் ரிப்ளை பண்ணுவேன். நிலாக்கள் பத்தி பேசும்போது தான் உனக்கு ஞாபகம் வருது, நம்மளோட நிலவானது நம்ம பூமியை விட்டு வருஷத்துக்கு 3 சென்டிமீட்டர் தூரம் வரைக்குமே தள்ளி போறதா சொல்லப்படுது. ஆனா அதுக்கு அப்படியே எக்ஸாக்ட் ஆப்போசிட்டா நெப்டியூன்ல இருக்க ட்ரைட்டன்னு சொல்லப்படுற ஒரு நிலவானது நெப்டியூனை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட வந்துட்டு இருக்கு. பூமியை விட்டு நிலா தள்ளி போற மாதிரி எக்ஸாக்ட் ஆப்போசிட்டா நெப்டியூனை நோக்கி அந்த ட்ரைட்டன் நிலவானது டிராவல் பண்ணிட்டு இருக்கு. இது இப்படியே போச்சுன்னா டைட்டன் நிலவும் நெப்டியூனும் ஒன்னோட ஒன்று கொலைட் ஆகிக்கும். அப்படி இல்லைன்னா சாட்டனுக்கு எப்படி அதை சுற்றி ரிங்ஸ் இருக்கோ அந்த மாதிரி இந்த டைட்டன் நிலவு சுக்குநூறாக உடஞ்சி நெப்டியூனுக்கு ஒரு ரிங்ஸாக கூட மாற சான்சஸ் இருக்கு. பட் இதெல்லாம் எப்போ நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா தெரியல, பல கோடி வருஷங்கள் ஆகும். இந்த ஒரு விண்கல் மட்டும் பூமி மேலே விழுந்தா ஒரு உயிர் கூட விடாம எல்லாத்தையும் அழிச்சிடும். 100கணக்கான விண்கற்கள் பூமி மேலே டெய்லியுமே விழுந்துட்டு தான் இருக்கு. ஆனால் அதெல்லாம் சின்னதாக இருக்க காரணத்தினால பூமியோட அட்மாஸ்பியர்லேயே எரிஞ்சு சாம்பலாகிடும். பட் சூரிய குடும்பத்திலேயே மிகப்பெரிய விண்கல் தான் சீரிஸ். இந்த சீரிஸ் விண்கலோட அகலம் மட்டுமே 965 கிலோமீட்டர். மார்ஸுக்கும் ஜூபிட்டருக்கும் நடுவில் உள்ள ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்ல தான் அமைஞ்சிருக்கு இந்த சீரிஸ்ன்னு அழைக்கப்படுற விண்கல். இந்த ஒரு விண்கல் மட்டும் பூமி மேலே விழுந்தா ஒரு உயிர் கூட விடாம எல்லாத்தையும் அழிச்சிடும். பட் அதுக்கு வாய்ப்பு 1% கூட இல்லை. காரணம், சீரீஸுமே ஸ்டார்டிங்கில் ஒரு பிளானட்டாக தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் அதுக்கப்புறமா தான் அது ஒரு விண்கல்னு மாற்றுறாங்க. இப்படி இருக்க இந்த சமயத்தில் மற்ற பிளானட்ஸ் மாதிரியே இந்த சீரீஸ் விண்கல்லுமே சூரியனை தான் மையமாக வச்சு சுற்றிட்டு இருக்கு. இந்த காரணத்தினால இந்த சீரீஸ் விண்கல்லானது பூமி கிட்ட வரவோ இல்லை பூமி மேலே விழுகவோ வாய்ப்பே இல்லை. சூரிய குடும்பத்தில் இருக்க எல்லா பிளானட்ஸுக்குமே ஏதோ ஒரு கடவுளோட பேரை தான் வச்சுருப்பாங்க. ஆனால் ஒரே ஒரு கிரகத்துக்கு மட்டும்தான் கடவுளோட பேர் இல்லாமல் வேற ஒரு பேரை வச்சுருப்பாங்க. அந்த பிளானட் எதுன்னு தெரியுமா? வேற யாரு? நான் தான்.
வேற என்ன, நம்ம வாழ்கிற இந்த பூமி தான். ஏர்த்துக்கு மட்டும்தான் எந்த ஒரு கடவுளோட பெரியும் வைக்காம ஏர்த்னு நேம் வச்சிருப்பாங்க. மற்றபடி சோலார் சிஸ்டம்ல இருக்க எல்லா பிளானட்ஸுக்குமே, ஈவன் சூரியனுக்குமே கூட ரோம் மற்றும் கிரீக் சாம்ராஜ்யத்தை சேர்ந்த ஏதோ ஒரு கடவுளோட பேரை தான் வச்சிருப்பாங்க. உலகத்திலே வேகமான மனிதனான உசைன் போல்ட சேட்டனோட ரிங்ஸ் மேலே ஓட விட்டோன்னு வைங்க. அந்த ரிங்ஸை ஒரு முறை சுற்றி முடிக்க கிட்டத்தட்ட 265 நாட்கள் ஆகும்னு சொல்கிறாங்க. அவருக்கே அப்படின்னா நாளாக ஓடனா வருஷ கணக்கில் ஓடணும், இல்லை வாழ்க்கை முழுக்க ஓடணும். எடுத்தேம்பாரு ஓட்டம் மார்க்கெட்டில் கூட நான் பார்க்கலையே. அப்படி ஒரு ஓட்டம். அந்த ஓட்டம் போலீஸ் ட்ரைனிங்ல கூட என்ன வேணும் ஓடலடா. இரவு வானத்தில் உங்கள் கையை வச்சு பார்த்துருக்கீங்களா? அடடா, பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. ஒரு நட்சத்திரத்தோட ஒளியானது பல கோடி கிலோமீட்டர் டிராவல் பண்ணி பல லைட் இயர்ஸை தாண்டி பூமியோட அட்மாஸ்பியரை தாண்டி தான் கடைசியாக உங்கள் கண்களை வந்து சேரும். அப்படி மட்டும்தான் ஒவ்வொரு ஸ்டாரையுமே நீங்கள் வானத்தில் பார்க்குறீங்க. இப்படி உங்கள் கண்களை வந்தடைய பல தடைகளை தாண்டி பல கோடி கிலோமீட்டர் டிராவல் பண்ணி பல ஒளியாண்டுகளை கடந்து தான் ஒவ்வொரு நட்சத்திரத்தோட ஒளியுமே பூமியை வந்து சேருது, உங்கள் கண்ணை வந்து சேருது. சப்போஸ் நீங்கள் வந்து உங்கள் கண்ணை மறைக்கிறீங்கன்னு வைங்க, இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்த ஒளியை நீங்கள் தடுக்கிறீங்கன்னு அர்த்தம். இது ஒன்றும் பெரிய குத்தலாம் இல்லை, சும்மா சொன்னேன் ஒரு ஃபன் ஃபேக்ட், அவ்வளோதான். கோடிக்கணக்கான லிட்டர் ஆல்கஹால், அதான் சரக்கு, விண்வெளியில் கொட்டி கணக்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? அக்வைலான்னு சொல்ல போகிற ஒரு கான்ஸ்டலேஷனில் ஒரு மிகப்பெரிய கேஸ் கிளவுட் ஒன்று இருக்குது. அண்ட் இந்த கிளவுடில் மொத்தம் 30க்கும் அதிகமான கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் இருக்கிறதா சொல்லப்படுது. பட் அதில் முக்கியமான காம்பவுண்டே எத்தில் ஆல்கஹால்னு சொல்லப்படுற ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் தான். இந்த எத்தில் ஆல்கஹால் மூலமாக தான் நம்ம நாட்டில் முக்கால்வாசி மதுபானங்கள் தயாரிக்கப்படுது. என்ன ப்ரோ, டிக்கெட் போட்டுடலாமா அக்வைலா கான்ஸ்டலேஷனுக்கு? இது வரைக்கும் நான் சொன்ன ஃபேக்ட்ஸ்லேயே இப்போ நான் சொல்ல போகிற ஃபேக்ட் தான் ரொம்பவே முக்கியமான ஒரு ஃபேக்ட்டு. கீழே சப்ஸ்கிரைப்னு ஒரு சிகப்பு பட்டன் இருக்கும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் தாத்தா பாட்டி அம்மா அப்பா அக்கா அண்ணன் தங்கச்சின்னு எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எப்படியும் பண்ண மாட்டேன். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும்